நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகையில் காவல்துறை விசிக இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. விசிக கொடிக்கம்பத்தை அகற்றியதை கண்டித்து எம்எல்ஏ ஷானவாஸ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பயங்கர தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த காமேஸ்வரம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடப்பட்ட 62 அடி கொடிக்கம்பத்தை அனுமதி இல்லாத காரணத்தால் கீழ்வேளூர் வட்டாட்சியர் ரமேஷ் தலைமையிலான காவல்துறையினர் இரவோடு இரவாக அப்புறப்படுத்தியுள்ளனர். இதனை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் தலைமையில் விசிகாவினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினரின் தடுப்புகளை தூக்கி எறிந்து ஆட்சியர் அலுவலக கதவை திறந்து உள்ளே நுழைய முயன்ற விசிகாவினர் தடுத்து நிறுத்தப்பட்டனர். விசிக நிர்வாகி ஒருவரை காவலர் ஒருவர் தடுத்து தள்ளிவிட்டதால் காவல்துறை விசிக இடையே மோதலும் பயங்கர தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. விசிக போராட்டத்தை தொடர்ந்து நாகை, திருவாரூர், அரியலூர் என 3 மாவட்டத்தைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட போலீசார் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. எம்எல்ஏ கூட போறாங்க, எங்க சண்டை படவா போங்க. உங்களுக்கு தெரியும், எங்க வயசு 54, 4 டிகிரி முடிச்சிருக்கேன். பாப்போன்னு சொல்லிட்டு நான் ஆடி மாட்டு கிடையாது. அதான் நீங்க என்ன